வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் தலைக்கறி செய்ய போகிறோங்க. கோட்டோட தலைக்கறிக்கு வாஷ் பண்ணி வினிகர்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீனாக. இதில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, அப்புறம் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணணும். முதல்ல வேக வச்சுக்கிட்டு அப்புறம் தாளிக்கணும். நம்ம அரை ஸ்பூன் சோம்பு, மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், பொடி வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிடுவோம். இது ஒரு 3/4 கிலோ இருக்கும் தலைக்கறி. ஒரு தலைக்கறி இதில் மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணணும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பாருங்கள், நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணியாச்சு, நல்லா பெரிய ஸ்பூன். இப்போ இது நல்லா வேகணுங்க. வெந்த உடனே தான் நம்ம குழம்பு தாளிக்கணும். இது முதல்ல வேகட்டும். தலைக்கறி குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது குழந்தை பெற்றவங்களுக்குலாம், அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தலை சீக்கிரம் நிற்கணும்னு சொல்லிட்டு அம்மாங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பாலில் போயிட்டு குழந்தைங்களுக்கு போய் தலை ஸ்ட்ரென்த் ஆகி சீக்கிரமே தலை நிற்கும். அதுக்காக தலைக்கறி செய்வாங்க. நம்மளும் தலைக்கறி அடிக்கடி சாப்பிட்டோம்னா அந்த கழுத்து எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காகும்னு சொல்லுவாங்க. தலைக்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க அது வேக வச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்ல. நல்லா வேகட்டும். வெந்தோடனே அது தாளிக்கிறது பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம போட்டுட்டோம். நல்லா வேகட்டுங்க. வெந்தோடனே நம்ம பார்க்கலாம். சீக்கிரம் போய்டும் தலைக்கறி. அதனால தான் குக்கரில் வைக்கல, அடுப்புலையே டைரெக்டாக போட்டிருக்கேன். வேகட்டும் நல்லா. இது பார்லி கஞ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்து வச்சுருக்கேன். பிளட்டு வாஷ் பண்ணி நல்லா வினிகர்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியும் பண்ணலாம், வேக வச்சும் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், இது கரம் மசாலா, சோம்பு பவுடர், மிளகுத்தூள், மிளகும் ஜீரகமும் நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூன் போட்டு மிளகும் ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன். இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளட்டுக்கும் யூஸ் பண்ணணும், தலைக்கறிக்கும் யூஸ் பண்ணணும். அதனால் நிறைய ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கேன். வேகிறதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி சோம்பு. இது குழம்பு தாளிக்கிறதுக்கு, இது குழம்புக்கு அரியறதுக்கு. இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு இஞ்சி பூண்டுக்கு பதிலாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் இந்த மாதிரி இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி குட்டி குட்டியாக போட்டுட்டு பூண்டும் நிறையா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்குமே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்க்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம். கடாய் வச்சுட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி. வெங்காயம் இன்னும் கூட நிறைய போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ வெங்காயம் போடணுமோ அவ்வளோ வெங்காயம் போடலாம். வெங்காயம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்கிக்கலாங்க. நல்லா இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிளட்டை உடச்சி விட்டுக்கலாம். நல்லா அப்புறமா அதை நல்லா உடச்சி விட்டு வச்சுக்கலாம். அந்த பிளட்டு வேக வச்சு உதுத்து விட்டுக்கிட்டோம். இப்படி தான் உதுத்து விட்டுக்கணும். நம்ம வெங்காயம் பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இதில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். மிளகு ஜீரகமும் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட போகிறப்ப மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு அரை 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். எல்லாம் பரட்டி விட்டுப்போம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கல் உப்பு சேர்த்தா கரையாது. அதனால் சால்ட்டு
சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன், குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சால்ட்டு. அவ்வளோதாங்க. இதில் கடைசியாக இது வெந்த உடனே நம்ம ஒரு முட்டை உடச்சி ஊற்றி பரட்டி இறக்க வேண்டியதுதான். நம்முடைய பிளட் பொரியல் எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது பிளட் பொரியல். இந்த மலச்சிக்கல்லாம் கூட போக்குன்னுவாங்க. அப்புறம் பிளட்டு ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு தான் சொல்லுவாங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இதில் மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகும் ஜீரகமும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். உடனே ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். அப்படியே வந்துட்டே இருக்குங்க. எக்கு பொரியல் சூப்பராக எண்ணெயாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதில் ஒரு முட்டை ஊற்றி பரட்டி இறக்க வேண்டியது தான். இப்போ நடுப்புற இது மாதிரி குழி பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் அந்த முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடுவோம். இது நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அப்படியே ஸ்க்ரம்பிள் ஆகிடும். இதோட அப்படி கலந்து விட்டோம்னா நல்லா பொரியல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். எக் பொரியல், இது பிளட் பொரியல் எண்ணெயாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு முட்டை வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் ஒரு முட்டை தான் ஊற்றிருக்கேன். வெங்காயம் வந்து ஒன்று தான் போட்டேன். நீங்கள் வந்து 2-3 முட்டை போட்டுக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டுக்கலாம். ஆனியன் நிறையா போட்டுக்கலாம். சில பேர் தேங்காய் கூட திருவி போடுவாங்க. நான் தேங்காய் திருவி போடலை. இதில் வந்து வெங்காயமும் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். பட் இது வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு முட்டை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை போதும்னு ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கருவேப்பிலை தூக்கிட்டு பரட்டி இறக்கிட வேண்டியதான். நம்முடைய பிளட் பொரியல் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. கிச்சன் நம்ம இப்போ முடவாட்டுக்கிழங்கு ரசம் வைக்க போகிறோங்க. முடவாட்டுக்கிழங்குன்றது ஒரு ஆட்டோட கால் மாதிரி தான் இருக்கும். முடவன் கால் ஒடிஞ்சு போனால் அப்படி இருக்கும், பெண்டாயி அந்த மாதிரி இருக்கிறதால முடவன் கால்னு தான் அது பேரான். நாளடைவில் அதே முடவாட்டுக்கால்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்முடைய 4000 நோயை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து கொல்லிமலை, இந்த ஊட்டி, இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில், கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் வந்து பாறைக்கு இடுக்கில் முளையுமாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேலே முடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு பெரிய பீஸ் இருந்தது, அது கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு சின்ன ஒரு பெரிய பீஸ் வந்து ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அவ்வளோ பெரிய பீஸாக இருந்தது. இது ஒரு 10 நாள் ஆகுது வாங்கி. இது தண்ணியில் நினச்சி வச்சோம்னா வீணாகவே போகாது. மேலே மட்டும் லைட்டாக கருத்துரும். அதை கட் பண்ணி எரிஞ்சிட்டு நம்ம இந்த மேல் தோலெல்லாம் சீவிட்டு துண்டாக நறுக்குனா இந்த மாதிரி வருங்க. இஞ்சி மாதிரி இருக்கும் அது. இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உடம்புக்கு. முட்டி வலி, ஆர்த்தரைட்டிஸ் எல்லாத்துக்கும், ஹார்ட் அட்டாக்கு, பிளட் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே, ஸ்ட்ரோக்கு, இது மாதிரி பல வகையான நோயும் தீர்க்கும்னு சொல்கிறாங்க. நம்ம இதை ரசமாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை வந்து சூப்பாக வச்சு குடிக்கலாம். சூப் தான் நிறைய விற்கிறாங்க வெளியில். இப்போ நான் ரசம் வைப்பேன் அடிக்கடி. அது பாருங்க, இப்போ முடவாட்டுக்கால் வந்து தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம். இதை வந்து நம்ம அரைச்சிப்போம். இதுக்கு பூண்டு பல்லும் ஒரு சின்ன துண்டு புளி வச்சுருக்கேன். 2 பூண்டு பல், பெரிய பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கிறதுக்கு. இது வந்து ரசப்பொடி நான் நுணுக்கி வச்சுருக்கேன். பருப்பெல்லாம் போட்டு, மிளகு ஜீரகம்லாம் போட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு ரசப்பொடி நுணுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ரசம் வைக்க போகிறோம். முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதில் வந்து ஒரு துண்டு புளி, 2 பூண்டு பல் நசுக்கி போட்டிருக்கேன். ரசப்பொடியும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சோம் பாருங்கள், அதையும் வாஷ் பண்ணி இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இதில் தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குவோம். ஒரு வேளைக்கு நான் சும்மா கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஒரு வேளைக்கு தான். ரசத்தில் உப்பு போட்டாச்சு. நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இதில் வேணால் இன்னும் கொஞ்சம் மஞ்சள்தூள் கூட போட்டுக்கலாம். கலர் கம்மியாக இருக்கிறதால மஞ்சள்தூள் வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம்.
இதிலே மிளகாவும் போட்டிருக்கேன். நல்லா கடுகு போட்டு தாளிச்சாச்சு. அடுத்தது பெருங்காயமும் போட்டுட்டோம். ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். அதுவும் கிள்ளி போட்டு ஒரு மிளகாவும் கிள்ளி போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பரட்டி விட்டுட்டு பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதில் அரைச்சி வச்ச அந்த ரசத்தை மஞ்சள்தூள் போட்டிருக்கோம் பாருங்கள், ஆட் பண்ணிப்போம். ரசம் நுரைச்சிட்டு நல்லா கொதிச்சோடனே அரைக்கிடலாம். இது கொஞ்சம் கொதிச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த மடவட்டுக்கால் சூப் மாதிரி அந்த ஜூஸ் எல்லாம் இல்லை இறங்கணும்ல. கொஞ்சம் கொதிச்சா கூட நம்ம பரவாயில்ல, கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நம்மளுடைய ரசம் சூப்பராக எம்மையாக மருத்துவ குணத்தோடு ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களுக்குலாம் சளி கூட போய்டும். இந்த சீசனில் சளி நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு, நமக்கும் இருக்குது. இந்த ரசம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா எம்மையாக சரியாயிடும். இதில் மிளகு ஜீரகம் கூட நான் தனியாக நுணுக்கி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறோம் மிளகு ஜீரக பொடி. அவ்வளோதாங்க. அது கொதிச்சோடனே இறக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா பரட்டி விட்டுட்டு இறக்கி ஊற்றிட வேண்டியது தான். ரசம் ரெடிங்க எம்மையாக. உப்பும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே. நல்லா கொதிச்சிடுச்சு. எடுத்து ஊற்றிக்க வேண்டியதாங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சு. பிளட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து குழம்பு தான் பாக்கி. குழம்பும் செஞ்சிடலாம். பண்ணோம்ல அதே கடாயிலே தாளிச்சிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு 2 பட்டை, அன்னாசிப்பூ 2 ஏலக்காய், 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சு நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருந்தாலும் பொரிஞ்சிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம மட்டன்லேயே போட்டாச்சு. அதனால் இஞ்சி பூண்டு போடலை. அதுலேயே நிறைய 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். அதில் இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கலை. இந்த வெங்காயம் நல்லா வறுபடட்டும். இதிலே தக்காளியும் போட்டு போகணும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டுப்போம். சோம்புத்தூள் கொஞ்சம், நான் வதக்கி வச்சுட்டு கல் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பும் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 2 நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கலாங்க. நம்ம 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு கத்தலைலாம் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகு ஜீரமும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை கொதிக்கும்போது போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் இருக்குது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதுவும் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் இப்போ ஒரு பரட்டிட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம அந்த தலைக்கறி வந்துட்டுருக்கு பாருங்கள், அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இந்த சைடில் வெந்துடுச்சா பார்க்கலாம். இது வெந்துச்சுன்னா அதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ எடுத்து இந்த வெந்த தலைக்கறியை இதில் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் நுணுக்கி வச்சுருந்தேன்ல, அதையும் போட்டுட்டேன். நான் நல்லா காரசாரமாக எம்மியாக இருக்கும். இந்த மழைக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதித்து சுண்டி வந்தோடனே இறக்கிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன் பொழிஞ்சிக்கலாம். சின்ன பீஸ் லெமன்.
ஒரு 10 சொட்டு தான் இருக்கும், கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். நல்லா எம்மியாக சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தலைக்கறி குழம்பு. மேலே கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ தூவி டிஸ்பிளே பண்ணிடலாம். அதுவும் இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லது. கழுத்து வலி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தலைக்கறி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.